ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆற்றுலேயே புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி புளிக்காய்ச்சல் நான் சீக்கிரமாக காய்ச்சிட்டோம். அதனால் எடுத்து வச்ச சாமானெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சாமானோடு சேர்த்து எப்படி பண்ணுறோன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இதுக்கு என்னென்ன சாமான் போட்டோம், எப்படி காய்ச்சணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. இதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு பார்த்தானாக்க, உளுத்தம் பருப்பு இது வந்து நாங்கள் 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் ஆற்றுல ஒரு 4 பேர் இருக்கேன்னா நான் சொல்கிற அளவில் கூட 2 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது உளுத்தம் பருப்பு என்னென்ன சாமான் வேணுன்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு 4 ஸ்பூன், கடலப்பருப்பு 4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை வேணும்னா சும்மா வாசனைக்கு ஒரு 4, அதுக்கப்புறமா மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு, எள்ளு 2 ஸ்பூன். எள்ளு வந்து தாராளமாக நீங்கள் கூடவே சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. முதல்ல எள்ளை வந்து நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அது பொரியிற ஸ்டேஜ் வந்ததும் எள்ளை தனியாக வச்சுட்டு இந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறமா தனியாக ஒரு 2 ஸ்பூன் தனியாக 2 ஸ்பூன் அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா. இப்போது எங்களுக்கு காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால ஒரு 7-8 மிளகா நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் காரம் கூட சாப்பிடவே இல்லைன்னா ஒரு 10-12 மிளகா தாராளமாக வச்சுக்கலாம். மிளகா நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சுருங்க. புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுப்பில் கடாய் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே விடுங்க. ரீஃபைண்ட் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு தாளிச்சிட்டு இப்போது கரைச்சி வச்ச புளியை நல்லா விட்டுருங்க. அதில் பொரித்த கடுகில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா துளி மஞ்சப்பொடி போட்டு அந்த புளி நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போன உடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சாமான் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பொடியாக பொடிச்சுட்டு கொஞ்சம் கூட பொடித்தோம்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, எனக்கு இப்போதைக்கு இது போதும் அப்படின்னா தாராளமாக அந்த பொடியை போட்டுட்டு நல்லா அந்த புளி தண்ணியில் நல்லா கிளறிண்டே வரும்போது தேவையான அளவு எண்ணெயும் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா கிளறிண்டே வரும்போது இது நல்லா பந்து மாதிரி சுருண்டு வரும். இந்த புளிக்காய்ச்சல் நல்லா பந்து மாதிரி சுருண்டு வரும்போது அதுதான் பதம். அந்த ஸ்டேஜில் துளி பெருங்காயத்தை போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு இந்த புளிக்காய்ச்சலை உங்களுக்கு வேணுன்ற அளவு எடுத்து இது கூட கொஞ்சம் சுடச்சாதத்தை போட்டுட்டு பெஸ்ட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம், காரக்கறி, தேங்காய் போட்ட கறி இந்த மாதிரி எது போட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற அளவு புளிக்காய்ச்சல் வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா இது தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கு எல்லாமும் சைட் டிஷ் ஆகும். இதே நெக்ஸ்ட் டைம் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு மறுபடியும் போய் காய்ச்ச வேண்டாம். நீங்கள் இதில் தாராளமாக சாத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது தாராளமாக 10 நாளைக்கு கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.